Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today I would like to share about a lesson from the ISM course that touched my heart. இன்றைக்கு இந்த ஐஎஸ்ஓஎம் பாடத்திட்டத்திலிருந்து என் மனதை தொட்ட ஒரு பகுதி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். It's about a ministry in the Bible that very few people have ever heard of. I don't know if you've heard of that name or is talked or taught about. வேதத்தில் உள்ள ஒரு ஊழியத்தை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். இதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கீங்களா இல்லை செய்தியாக கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. I'm referring to the ministry of helps. நான் சொல்லுவது உதவி செய்கிற ஊழியத்தை குறித்தது. This is the ministry of people who render assistance, people who help, people who support their pastors, leaders in church. இதை செய்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சபையில் உதவி செய்கிறவர்கள், போதகர்களுக்கு துணையாக இருப்பவர்கள் மற்றும் உதவி கரம் நீட்டுபவர்கள். These are people who arrange the chairs every week, who arrive early so that, before everyone, to ensure everything is set up for the service, and they leave last after everything is put away. இவங்க யார் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் சபையில் நம்ம எல்லாரும் வருவதற்கு முன்பதாக இங்கே சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறவங்க, மற்ற ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு சபை முடிந்த பின்பு நம்ம எல்லாம் போன பிறகும் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு செல்கிறவர்கள். They are the ones who ensure buses are arranged and they arrive on time. இவங்க தான் பேருந்துகள் எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்திருக்குதான்னு சொல்லி ஏற்பாடுகளையும் செய்கிறவங்க. They are the ones who welcome people, like the ushers who take the offering, who set up the communion for the communion service. இவங்க தான் நம்ம சபைக்கு உள்ளாக வரும்போது நம்மளை வரவேற்கிறவங்க மற்றும் கம்யூனியனுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்பவர்கள். The ones who check on people when they don't come to church and so on. சபைக்கு வராதவர்களை குறித்து விசாரிக்கிறவங்களும் இவங்க தான். Frankly, I haven't even listed of all the ministries that, people who do the ministry of helps do. இந்த உதவி செய்கிற ஊழியத்தை செய்கிறவங்க செய்கிற நிறைய காரியங்களை நான் இன்னும் உங்களுக்கு குறிப்பிடல. In our class, when we had our class, we listed out what are all the ministry of helps, and we got around 30 ministries that are part of the ministry of helps. நாங்க இந்த பாடங்களை படிக்கும் பொழுது எங்க குழுவில் நாங்க நிறைய காரியங்களை குறித்து தியானித்தோம். அதுல 30 வகையான உதவி செய்கிற காரியங்களை குறித்து பட்டியலிட்டாங்க. But these are the people who are ready to be involved, unseen to many, to do anything for the church to ensure everything runs smoothly. இவங்க தான் வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறவங்க, அதிகமாக வெளியில தெரியாதவங்க, சபையில எல்லாமே நன்றாக நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்ளுகிறவங்க. I was pleasantly surprised when I saw this lesson as part of the IOSM curriculum because most courses will only teach about the fivefold ministry or the pulpit ministries. That's what most courses will teach about. இந்த உதவி செய்கிற ஊழியத்தை குறித்து இந்த ஐஎஸ்ஓஎம் பாடத்திட்டத்தில் சொல்லி இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம படிக்கிற நிறைய பாடத்திட்டங்கள் சபைக்கு முன்னணியில் இருந்து ஊழியம் செய்வதை குறித்து இல்லாட்டி அந்த 5 வகையான ஊழியங்களை குறித்து தான் சொல்லியிருக்கோம். But this course taught how important this ministry is also. ஆனால் இந்த பாடத்திட்டம் இந்த உதவி செய்கிற ஊழியம் எவ்வளவு முக்கியம் என்பதை எனக்கு உணர்த்தியது. These lessons have been particularly impactful, like Vani aunty said, because they're not theoretical, it's not theological, but they're taught by men and women of God who are in the forefront. They are actively engaged in these ministries, training and raising others also to do the same. இந்த பாடம் என்னை கவர்ந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சகோதரி சொன்னது போல இந்த பாடத்திட்டங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ஏற்கனவே அவை எல்லாவற்றையும் செய்து அனுபவித்து மற்றவங்களையும் அந்த ஊழியத்தை செய்யும்படி ஊக்குவித்தவர்கள். So before I move on to talk more about the ministry of helps, I would like to give a quick intro to Pastor Buddy Bell, who taught us about the ministry of helps. இந்த காரியத்தை குறித்து நம்ம இன்னும் தொடர்ந்து கவனிப்பதற்கு முன்பதாக இதை போதித்த போதகர் படி பெல் அப்படிங்கிற குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I believe that all of you who are in the ministry of helps, or who are confused about your calling in the ministry of helps, need to hear the journey of Pastor Buddy Bell. இந்த உதவி செய்கிற ஊழிய அழைப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இதை செய்யணும்னு வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் இவருடைய சரித்திரத்தை நீங்க கேட்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன். After Buddy Bell got saved, God spoke to him saying, "Get involved in the church, get involved." This is what God told him. அவர் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் அவர்கிட்ட சபையில ஈடுபடு அப்படின்னு சொன்னாராம்.
So Buddy Bell wasn't satisfied, just coming to church, sitting in the chair, then getting up and then going back home. இந்த போதகரும் சும்மா சபைக்கு வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு எழும்பி போறத அவரும் விரும்பல. So then what he did, like everybody else does, he looked around and he saw, okay, what can I become? And then he said, I can become the elder of the church. So he went and asked his pastor, and his pastor said, you have to wait till one elder dies. Till he passes away, you have to wait. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம பண்ற மாதிரி சபைக்கு வந்து சுத்தி முத்தி பார்த்துருக்காரு. என்னடா நம்மளும் பண்ணலான்னு பார்த்துட்டு கடைசியில் வந்து அவங்க போதகர்கிட்ட போய் சொன்னாராம், என்ன பேசாமல் இந்த சபையில் மூப்பராக்கிடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க போதகர் சொல்லியிருக்கிறாரு, நீ மூப்பர் ஆகணும்னா ஏற்கனவே இருக்கிற மூப்பர்களை ஒருத்தர் செத்து போகிற வரைக்கும் நீ காத்து இருக்கணும்னு சொல்லி. So this response brought him so much of confusion. இது அவருக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. But the desire to find his place in the body of Christ was still there. ஆனா தேவனுடைய சரீரத்துல தன்னுடைய இடத்தை காணும்படிக்கான வாஞ்சை அவருக்குள்ளாக இருந்திருக்கு. So he asked his pastor, okay, now can I get licensed? Can I get a pastor's license? And so his pastor said, yeah, you can get it, but you have to go to this particular Bible school, which is located so many miles away from where he stayed. அதனால அவர் தங்க போதகர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, நானும் போதகர் ஆகும்படி எனக்கு லைசன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், தூரத்துல ஒரு பைபிள் காலேஜ் இருக்கு, நீ அங்க போய் படிச்சு அதை வாங்கி கொள்ளலாம்னு சொல்லி. So this brought more confusion, more frustration and more anger in his life. அது அவருக்கு இன்னும் அதிக குழப்பத்தையும் அதிக சஞ்சலத்தையும் அதிக கோபத்தையும் உண்டாக்கிச்சான். But he kept hearing the word from God, get involved. ஆனாலும் தொடர்ந்து ஈடுபடுத்திக்கொள் அப்படிங்கிற வார்த்தை இவருக்குள்ளாக வந்து கொண்டே இருந்திருக்கு. So then he was like, okay, so he took his family, his kids and everything, and he moved to this place where the Bible school was. He even lied on his application saying that he was called to do the fivefold ministry. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய பிள்ளைங்க மனைவி எல்லாத்தையும் அந்த தூர இடத்துல இருக்கிற வேத பாடசாலைக்கு கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற பாடசாலையில் சேர்ந்து இந்த 5 வகையான ஊழியங்களில் எனக்கும் ஒரு அழைப்பு இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி சேர்ந்து கொண்டாராம். Now all the other students were confirming, like, that they had to become evangelists, pastors, teachers, all the other students were confirming that. But all Buddy Bell would say is that God is telling me to get involved. அந்த பைபிள் காலேஜில் இருந்த எல்லாருமே எனக்கு ஆசிரியர் இல்லை போதகர் இல்லைன்னா தீர்க்க தரிசன அப்போஸ்தலர் ஊழிய அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த படிபல் அப்படிங்கிறவர், நான் சபையில் ஈடுபடணும் அப்படிங்கிற அழைப்பு எனக்கு இருக்குன்னு சொன்னாராம். So then at this point of time, what he did was they started to attend a new church in that area where the pastor over there, before he started the sermon, he quoted a particular verse which is not related in any way to the sermon. அப்போ அவர் அங்கே இருந்த ஒரு புதிய சபைக்கு போயிருக்கிறாரு. அந்த சபையில் இருந்த போதகர் அந்த நாளின் செய்திக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வசனத்தை குறிப்பிட்டு இருக்கிறார். It was a verse from 1 Chronicles 20-15. அது 1 நாளாகமம் 22:15 வசனம். It was calling people for every manner of work. அது ஒவ்வொரு விதமான வேலைக்கும் ஜனங்களை அழைப்பதாக இருந்தது. The next service also, the pastor said the same verse, but it was not connected to the sermon in any way. அடுத்த ஆராதனையிலும் கூட அந்த போதகர் வந்து அதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வசனத்தை சொன்னாராம். You see, what the pastor was doing was, he was literally speaking life to those God had called to help in the church. அந்த போதகர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதவி செய்கிற ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களோடு கூட வாழ்க்கையை பேசிக் கொண்டிருந்தாராம். So every time Buddy Bell heard this verse, the small flame within him, which had almost gone out, began to become bigger and brighter. அப்போ ஒவ்வொரு முறை இந்த வார்த்தைகளை இந்த படிபல் கேட்ட பொழுது அவருக்குள்ளாக அணைந்திருந்த அந்த தீ மிகவும் பெரிதாகி வெளிச்சம் கொடுக்க ஆரம்பித்தது. So then he started looking around in the church for something to do. He started seeing what he can do in the church. அப்போ அவர் சபையில ஏதாவது செய்யும்படிக்கு திரும்பவும் சுற்றி முற்றி பார்த்து இருக்கிறார். So he joined the ushers and he started to hand out bulletins. He stood in the front. He greeted people while they came. அப்போ சபையில் அந்த ஆரம்பத்தில் நிற்கிற வரவேற்பாளர்களோடு சேர்ந்து வரவேற்பதிலும் செய்தித்தாள்களை பகிர்ந்து கொடுப்பதிலும் பங்கெடுத்திருக்கிறார். He also offered to help on any job, anything that was needed to be done in the church, he offered to do it. சபையில் எந்த வேலைக்கு ஆட்கள் தேவையா இருந்தாலும் அதை செய்யும்படிக்கு தன்னை விட்டு கொடுத்திருக்கிறார். Now, as he kept doing this, the joy of serving the Lord began to remove all the frustration, all the confusion, all the anger, because what happened is he found his calling.
அவர் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது அவருக்குள்ளாக இருந்த சஞ்சலங்களும் வருத்தங்களும் கோபங்களும் மறைந்திருக்கிறது. ஏன்னா தேவனுக்கென்று ஊழியம் செய்வதில் இருக்கிற மகிழ்ச்சியை அவர் கண்டுபிடித்து கொண்டார். And that's how Pastor Buddy Bell and his wife started being involved in the ministry of helps. இப்படி தான் இந்த பட்டிபெல்லம் அவருடைய மனைவியும் இந்த உதவி ஊழியத்துல செய்ய ஆரம்பித்து இருக்கிறாங்க. Pastor Buddy Bell says that, he's asked a question often. Is this ministry in the Bible? அவருக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துச்சாம், இந்த உதவி செய்கிற ஊழியம் வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதா? Does God really talk about it? Are they all that important to God? Is this ministry important to God? இதை குறித்து தேவன் பேசி இருக்கிறாரா? இந்த உதவி செய்கிற ஊழியம் ஆண்டவருக்கு முக்கியமானதாக காணப்படுகிறதா? So Buddy Bell was still going to this Bible school, and when he told his classmates what he was doing, then you know what they said? They said, when will they let you do something big? அப்போ இந்த பட்டிபெல் அவங்க பைபிள் காலேஜில் இருக்கிற நண்பர்கள் கிட்ட போய் அவர் சபையில செய்கிற இந்த உதவி ஊழியத்தை குறித்து சொல்லி இருக்கிறாரு. அப்போ அவங்க எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்களாம், உங்க சபையில எப்போ பெரிய வேலைகளை செய்யும்படிக்கு உன்னை அனுமதிப்பாங்கன்னு சொல்லி. In the video when we were watching, Pastor Buddy Bell was saying that, because he and his wife is to help out in the nursery. They used to do a lot of things, not in the front, it was all behind ministry. People would call them weird names. They would call them actually bad names. They would call them weird, they would call them strange, they would call them different. இந்த பட்டிபெல்லும் அவங்க மனைவியும் சபையில நிறைய விதமான பின்னணியிலிருந்து செய்கிற ஊழியங்களை செய்திருக்கிறாங்க. அவங்க மனைவி கூட சிறு பிள்ளைகளை எல்லாம் சபையில பார்த்துப்பாங்களாம். அவங்க இந்த காரியங்களை செய்யும் பொழுது இவங்களை குறித்து அநேக விதமான கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. வினோதமானவர்கள், விசித்திரமானவர்கள் என்று சொல்லி. Yeah, I mean, and these were Christians who were calling them, not anybody outside and all. இதெல்லாம் அவங்களை இந்த மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணி கூப்பிட்டதெல்லாம் கிறிஸ்தவர்கள், வெளியில் உள்ள மக்கள் அல்ல. So this upset him a lot, and he cried out to God. And that's when God led him to 1 Corinthians 12:27-28. இது அவரை மிகவும் வருத்தத்திற்குள்ளாக்கி இருக்கிறது. அப்ப அவர் ஆண்டவரிடம் நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அவரை 1 கொரிந்தியர் 12:27 இருந்து 28 உள்ள வசனத்தை காட்டியுள்ளார். This is what it says. Now ye are the brother of Christ and members in particular. And God hath set some in the church, first apostles, secondary prophets, thirdly teachers, after that miracles, then gifts of healings, helps, governments, diversities of tongues. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியான அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். You see, right in the middle of all those ministries, the fivefold ministries, the pulpit ministries, if you want to call it, is the word helps, right in the center. இந்த ஊழிய பட்டியல்கள்ல நடு பகுதியில உதவி ஊழியம் அப்படின்னு இருக்கு. தமிழ்ல ஊழியங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. This scripture lists helps as one of the ministries God has placed in the church. இந்த உதவி செய்கிற ஊழியத்தை தேவன் தான் சபையில ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இது கூறுகிறது. Men did not make this ministry, but God. The God who created the heaven and the earth, the God who created you and me, set into the church the ministry of those who help. இதை மனிதர்கள் ஏற்படுத்தவில்லை. அகிலத்தை படைத்த ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கிய தேவன் தான் இந்த உதவி செய்கிற ஊழியத்தை உண்டாக்கி இருக்கிறார். But we must understand one thing. We are in this together, as said in verse 27. We are together the body of Christ. இதில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா 27வது வசனத்துல சொல்லியபடி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சபையில் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். There is no hierarchy in the gifts of God. தேவனுடைய வரங்களில எந்தவித வரிசை பட்டியலும் கிடையாது. The ministry of the church does not rest on status but service. தேவனுடைய அந்த ஊழியம் தராதரம் இல்ல அந்தஸ்துல கிடையாது, சேவை செய்வதில் இருக்கிறது. The only thing that moves our God is service. நம்ம தேவனை அசைக்கிற ஒரு காரியம் பார்த்தா ஊழியம் தான். No gift that serves others is little. மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் மற்ற காரியங்களை காட்டி குறைவானது கிடையாது. Many times we do not even know the people who do the ministry of helps. நிறைய வேளைகள்ல இந்த உதவி செய்யறவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாம இருக்கும். Or like what Pastor Buddy Bell said, it is a ministry that is looked down upon, or it is not even considered a worthy ministry.
இந்த போதகர் படிபல் சொல்லுவது போல அதை ஒருவேளை தரைக்குறைவாகவோ இல்லை இழிவானதாகவோ இல்லை அதை ஒரு ஊழியமாக கூட பார்த்துருக்கவோ மாட்டாங்க. But I want to repeat it again. No gift that serves others is little. ஆனா நான் திரும்பவும் சொல்லுகிறேன், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எந்த ஊழியமும் குறைவானது அல்ல. Why? ஏன்? This is one point that when Pastor Buddy Bell taught, it really touched me, is that God uses both stars and candles to light his world. என்னை முதலாவது தொட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை பிரகாசிக்கும்படிக்கு தேவன் நட்சத்திரங்களையும் மெழுகுவர்த்திகளையும் பயன்படுத்தி இருக்கிறார். Let me say it again. God uses both stars and candles to light his world. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தை வெளிச்சமாக்கும்படிக்கு தேவன் நட்சத்திரங்களையும் மெழுகுவர்த்திகளையும் பயன்படுத்தி இருக்கிறார். Stars are the big names in the Bible, like Paul, Peter, the ones that we read about a lot in the Bible. நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல், பேதுரு போன்ற வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள பெரிய காணப்படுகிற நபர்கள். Candles are people in the Bible we don't hear much about. Maybe something is mentioned about them. Sometimes their name is also not mentioned. Candles, for example, if I have to say some names, it's like Stephen, Aquila, Priscilla and all. மெழுகுவர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள குறித்து நம்ம அந்த அளவுக்கு கேள்விப்பட்டு இருக்க மாட்டோம். உதாரணமாக ஆக்கிலா, பிரிஸ்கில்லா, ஸ்தேவான் போன்றவர்கள். So let me talk a little bit more about stars and candles. அப்போ நட்சத்திரங்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் சொல்லி தருகிறேன். Stars shine at a particular time, but candles, they shine all the time. நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரங்களில தான் அது பிரகாசிக்கும். ஆனா மெழுகுவர்த்தி எப்பொழுதுமே பிரகாசிக்கும். So the stars, they shine from 5 to 7. நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் பிரகாசிப்பிக்கும். But the candles are there before 5 and then leave after 7, and they do many more things throughout the week and even on Sundays. ஆனா இந்த மெழுகுவர்த்தியை பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு முன்பதாகவும் இருக்கும், 7 மணிக்கு பின்பதாகவும் இருக்கும், வாரம் முழுவதும் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இருக்கும். Stars don't shine during storms, but that's when we bring out the candles. நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா புயல்கள் வருகிற நேரங்களில் காணப்படாது. அந்த வேளைகள் தான் நாம் மெழுகுவர்த்திகளை கொண்டு வருகிறோம். When someone doesn't come to church, it's the candle that calls to check. Think about it. யோசிச்சு பாருங்களேன், யாராவது சபைக்கு வராம இருக்கும் பொழுது மெழுகுவர்த்திகள் தான் கால் பண்ணி அவங்கள குறித்து விசாரிக்கிறாங்க. When there are technical difficulties, it's the candles that run around and step forward to fix it. ஏதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கும் பொழுது மெழுகுவர்த்தி தான் ஓடி போய் அது என்னன்னு பார்க்கறாங்க. Candles are important too. மெழுகுவர்த்திகள் ரொம்ப முக்கியமானது கூட. We need to understand that God uses both stars and candles to light his world. இந்த உலகத்தை பிரகாசிக்கும்படிக்கு தேவன் நட்சத்திரங்களையும் மெழுகுவர்த்திகளையும் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The candles cannot do it by themselves. இந்த மெழுகுவர்த்திகள் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது. The stars also cannot do it by themselves. நட்சத்திரங்களும் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது. The second point that touched my heart, we will see using a video, but I want all of you to turn your Bibles to Hebrews 6:10. நம்ம இரண்டாவது காரியம் வந்து ஒரு வீடியோலயும் பார்ப்போம். எல்லாரும் உங்க பைபிளை எபிரேயர் 6:10 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Especially candles, I want you guys to open this verse and read it. முக்கியமாக மெழுகுவர்த்தியா இருக்கிற ஒவ்வொருவரும் எபிரேயர் 6:10 வசனத்தை திறந்து வாசிப்போம். இந்த எபிரேயர் 6:10 வசனத்தின்படி இவர் 2 காரியங்களை நம்ம எல்லாரும் சபையை விட்டு வெளியில போகும்போது எடுத்து செல்லணும்னு சொல்லி விரும்புகிறார். முதலாவது, இந்த சபையில மெழுகுவர்த்தியாக இருக்கிற நம்ம நிறைய வேளைகளில் யோசிக்கிறோம், நான் செய்கிற இந்த சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் பார்ப்பது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாம் அன்பின் நிமித்தம், தேவனுக்கு மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம் அவருடைய நாமத்தினால அவருடைய ஊழியர்களுக்கு செய்கிற, சபைக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் மறப்பது இல்லை. ஏனெனில் நம்ம தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. 2வது காரியம், இந்த சபையில் நட்சத்திரங்கள் ஆனாலும் மெழுகுவர்த்திகள் ஆனாலும் 2ஐயும் கொண்டு இந்த உலகத்தை ஆண்டவர் பிரகாசிப்பிக்கிறார். இந்த 2 காரியங்களையும் நம்ம மனதில் எடுத்து போகணும்னு சொல்லி தான் அவர் அந்த வீடியோவில் சொல்லுகிறார். I had an example about Jonathan and the armor bearer, but because it's time, I'm just going to shorten it a bit. How many of you have heard about Jonathan in the Bible? எத்தனை பேருக்கு வேதாகமத்தில் யோனத்தானை குறித்து தெரியும்? Okay,
most of you should know because he's the star, but he had an armor bearer whose name isn't there, and he's the candle. நம்ம எல்லாருக்கும் யோனத்தானை குறித்து தெரியும், ஏன்னா அவன் நட்சத்திரமா இருந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆயுததாரி இருந்திருக்கிறார். அவனை குறித்து நம்ம அநேக பேருக்கு தெரியாது. Now in 1 Samuel chapter 14, Jonathan tells his armor bearer, come along with us and we are going to attack the Philistines. 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். So only Jonathan and the armor bearer are going to go against this whole army of Philistines. பெலிஸ்திய முழு சேனைகளுக்கும் விரோதமாக யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி மட்டும்தான் போகிறாங்க. And now if we were the armor bearer, what would we say? Are you crazy that you are going to go alone to see to go against the army? ஒருவேளை நாம அந்த இடத்துல ஆயுததாரியா இருந்திருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? இவ்வளோ பெரிய சேனைக்கு விரோதமாக நம்ம 2 பேர் மட்டுமா போக போறோம்னு சொல்லி இருப்போம். But the armor bearer, he was committed to God and to God's vision, and so he was with Jonathan. ஆனா இந்த ஆயுததாரி தேவனுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் அடிபணிந்தவராக இருக்கிறார். அதனால அவர் யோனத்தானோடு கூட சென்றார். Who do you think the armor bearers are? யார் அந்த ஆயுததாரி என்று நினைக்கிறீங்க? யாரா இருப்பாங்க என்று சொல்லி நினைக்கிறீங்க? From us. நமக்குள்ளாக தான், நம்ம எல்லாரும் தான். Yeah, so it's all the people who do the ministry of helps, we consider them as armor bearers. So the armor bearers are people who are committed to God and they have God's vision. And because they have God's vision, and that same vision is what Jonathan, who is the pastor, the leader, has, they go with Jonathan wherever Jonathan calls. இந்த உதவி செய்கிற ஊழியம் இல்ல ஆயுததாரிகள் தேவனுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தவர்களா இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய யோனத்தான் எங்கெல்லாம் செல்லும்படி சொல்லுகிறாரோ அங்க போகிறாங்க. So what happened is Jonathan had only one sword. யோனத்தான் கையில ஒரே ஒரு பட்டயம் தான் இருந்துச்சு. There was nothing. The armor bearer is only bearing the armor. அந்த வேற யார்கிட்டயும் எதுவும் இல்ல. அந்த ஆயுததாரி யோனத்தானுடைய பட்டயத்தை தான் சுமந்து கொண்டு போகிறான். Okay, so Jonathan goes and then he goes and the Philistines tell him to come up and he slays all of them. யோனத்தான் போய் அவனுக்கு விரோதமாக வந்த பெலிஸ்தியர்களை வெட்டி கொல்லுகிறான். I would just want to read this verse. So they climbed up using both hands and feet, and the Philistines fell before Jonathan, and his armor bearer killed those who came behind him. ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். யோனத்தான் தன் கையில் இருக்கிற அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவனுக்கு விரோதமாக வந்த எல்லா பெலிஸ்தியர்களையும் கொல்லுகிறான். And the armor bearer killed those who came behind him. அந்த ஆயுததாரி அவனுக்கு பின்பாக வந்த எல்லாரையுமே வெட்டி போடுகிறான். But only Jonathan had the sword, right? நம்ம பார்த்தபடி யோனத்தான் கையில மட்டும் தான் பட்டயம் இருந்துச்சு. Armor bearer was carrying the armor. யோனத்தானுடைய அந்த பட்டயத்தை தான் இவன் சுமந்து கொண்டு போகணும். So how did the armor bearer kill all the Philistines who came behind? அப்ப எதை வைத்து இந்த ஆயுததாரி அந்த பகைஞர்களை கொன்றிருப்பான்? Yes, correct. What uncle said is correct. He immediately picked up the sword that was the Philistine sword who had fallen down and he started slaying. யோனத்தான் வெட்டி போட்ட பெலிஸ்தர்கள் கிட்ட இருந்த ஆயுதத்தை எடுத்து இவன் மற்ற பெலிஸ்தியர்களையும் கொன்று போட்டான். What will we do? We'll mostly stand and just stare. Okay, I'm the armor bearer only. Let Jonathan go and do the battle. That's what we would do, right? ஒருவேளை நாம அந்த இடத்துல ஆயுததாரியா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நான் வெறும் ஆயுததாரி தானே, என் வேலை அதை சுமக்கிறது, நான் அதை மட்டும் செஞ்சுட்டு போறேன்னு நினைச்சிருப்போம். But this is not what that armor bearer did. He was an armor bearer when he needed to be the armor bearer, and he became a soldier when he needed to be a soldier. ஆனா இந்த ஆயுததாரி நம்மள போல கிடையாது. அவன் ஆயுததாரியா இருக்கணும்னு சொல்லும்போது அந்த மாதிரி இருந்தான். அவன் யுத்த வீரனாக இருக்கும் பொழுது ஆயுததாரி நிலைமையில இருந்து யுத்த வீரனாகவும் மாறிக்கொண்டான். So he was what he needed to be at that moment. That is what he became. அப்ப எந்த நேரத்துல என்ன தேவையோ அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி அவன் மாறிக்கொண்டான். So that's what candles are. The ministers of helps do. Shine wherever and whenever they are needed. அதுதான் மெழுகுவர்த்தியாக இருக்கிற அந்த உதவி செய்கிறவர்கள் செய்கிற காரியம். எந்த இடத்துல என்ன தேவை இருக்கிறதோ அதை நிறைவேற்றுகிறார்கள். That's why in 1 Corinthians 12:28, right in the middle of all those pulpit ministries, you find helps. அதனால தான் 1 கொரிந்தியர் 12:28ல எல்லா ஊழியங்களின் நடுப்பகுதியில இந்த உதவி ஊழியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். In the midst of all those stars, you find the candle.
எல்லா நட்சத்திரங்களின் நடுவுல ஒரு மெழுகுவர்த்தியை நம்ம பார்ப்போம். My dear brothers and sisters who are involved in the ministry of helps, our God is not an unrighteous God. He will not forget your work, your labor of love as you minister to his saints. இந்த உதவி செய்கிற ஊழியத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் அநீதியுள்ளவர் அல்ல. You have put forth a lot of work for your church and the earth is going to shake on your behalf. இந்த சபைக்கென்று சொல்லி நீங்க அநேக முயற்சிகளை எடுத்து இருக்கிறீங்க. உங்கள் மூலம் இந்த சபை இந்த நாடு அசைய போகிறது. For those who believe that they are being called for the ministry of helps, I want to say one thing. இந்த உதவி ஊழியத்திற்கென்று சொல்லி தேவன் என்னை அழைத்திருக்கிறார் யாரு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். Don't be ashamed to be in the ministry of helps. Be what God wants you to be. இந்த உதவி ஊழியத்தில் இருப்பதை குறித்து வெட்கப்படாதீங்க. தேவன் நீங்க என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதுவாக இருங்கள். Don't be ashamed to be known as someone your pastor, leaders can count upon to be there. உங்களுடைய மூப்பர்களோ இல்ல தலைவர்களோ ஏதாவது ஒரு தேவை வரும்பொழுது எட்டி பார்க்கிற ஒரு ஆளாக நீங்க இருப்பதை குறித்து அவமானமாக எண்ணாதீர்கள். God needs you. தேவனுக்கு நீங்கள் தேவை. Your pastors and leaders need you. உங்க சபை தலைவர்களுக்கும் போதகர்களுக்கும் நீங்கள் தேவை. Your church needs you. உங்க சபை நீங்கள் உங்க சபைக்கு தேவை. Praise God. ஆமென்.